எங்களுக்கெல்லாம் எண்டு கார்டே போட முடியாதுடான்னு தொடர்ந்து 3 தலைமுறையா நடிக்கிற பிரபலங்கள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது நாசர். 1980களில் ஒரு வில்லனா குணச்சித்திர நடிகரா அறிமுகமான நாசர் தேவர் மகன், அவதாரம், பம்பாய் மாதிரியான படங்கள்ல சூப்பரா ஆக்ட் பண்ணிருப்பாரு. ஆரம்பத்துல ரஜினி, கமல், விஜயகாந்த் அவங்களோட தலைமுறையில சூப்பரா ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாரு நாசர். அதுக்கப்புறமா விஜய், அஜித், சூர்யா இவங்க கூட எல்லாம் நிறைய கேரக்டர் நடிச்சிருக்காரு நாசர். சரி, இதோட நிப்பாட்டிடுவார்னு பார்த்தா இப்போ நாசருக்கு 68 வயசு ஆகுது. இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறை நடிகர்களான கவின், ஹரிஷ் கல்யாண் இவங்க கூடயே நடிக்க ரெடியா இருக்காரு நாசர். இப்படி 3 தலைமுறையா விடாம நடிச்சிட்டு இருக்காரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ராதிகா சரத்குமார். இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கு ராதிகாவை சரத்குமாரோட மனைவியா மட்டும்தான் தெரியும். ஆனா 90s கிட்ஸ்க்கும் 80s கிட்ஸ்க்கும் தான் தெரியும். ஒரு டைம்ல தமிழ் சினிமாவே கலக்கினவங்கன்னு. அந்த டைம்ல முன்னணி ஹீரோயினா இருந்தது மட்டும் கிடையாது, நம்ம தமிழ் சினிமாவிலேயே அதிக ஃபேன் பேஸ் கொண்ட ஒரு நடிகை அப்படின்னு கூட சொல்லலாம். ரஜினி, கமல், விஜயகாந்த், சத்யராஜ் இவங்களுக்கெல்லாம் ஜோடி போட்டு நடிச்ச ராதிகா அப்படியே அடுத்த தலைமுறையில விஜய், அஜித், சூர்யா, தனுஷ் மாதிரியான நடிகர்களுக்கு அம்மாவா நடிச்சிருக்காங்க. அப்படியே நிப்பாட்டிடுவாங்கன்னு பார்த்தா அதுதான் கிடையாது. ராதிகாவுக்கு இப்ப 62 வயசு ஆகுது. இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறை நடிகரான பிரதீப் ரங்கநாதனுக்கு அம்மாவா கூட நடிச்சிருக்காங்க ராதிகா. இப்படி 3 ஜெனரேஷனா நடிக்கிறாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது டெல்லி கணேஷ். டெல்லி கணேஷ் ஐயா அவர்கள் இப்ப நம்ம கூட இல்ல அப்படின்னாலும் அவர் பண்ண சம்பவம் எல்லாம் தாறுமாறு. 1970களோட இறுதியில இந்தியன் சினிமாவில் அறிமுகமாகியிருக்காரு டெல்லி கணேஷ். இது வரைக்கும் 1000க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்காரு. ரஜினி, கமல் காலத்துல தொடங்கி விஜய், அஜித் காலம் வரைக்குமே டெல்லி கணேஷ் ஒரு தரமான காமெடி நடிகரா பார்க்கப்பட்டிருக்காரு. எக்கச்சக்க படங்கள்ல நம்மள வயிறு கொழுங்க சிரிக்க வச்சிருக்காரு. ஆனா அதுக்கப்புறமா பிரதீப் ரங்கநாதன், அசோக் செல்வன், ஹரிஷ் கல்யாண் மாதிரியான நடிகர்கள் வரும்போது கூட அப்பவுமே ஒரு குணச்சித்திர நடிகரா இருந்திருக்காரு டெல்லி கணேஷ். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சிவகுமார். சிவகுமார்லாம் நம்ம நினைக்கிறத விட ரொம்ப ரொம்ப பழைய ஆக்டர். 1970களிலேயே ஹீரோவா அறிமுகமாகி இருக்காரு. ரோசாப்பூ, ரவிக்கி காரி, சிந்து பைரவி மாதிரியான படங்கள் ரசிகர்கள் மத்தியில ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுத்துச்சு சிவகுமாருக்கு. அதுக்கப்புறமா ஹீரோவா நடிக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டு ரஜினி, கமல் தலைமுறையில ஒரு முக்கியமான கேரக்டர் கிடைச்சா மட்டும் படங்கள்ல நடிச்சிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமா சூர்யா, கார்த்தியோட தலைமுறையே வந்துடுச்சு. அப்பவுமே சிவகுமார் ஒரு நல்ல குணச்சித்திர நடிகரா நடிச்சிட்டு இருந்தாரு. சினிமால மட்டும் இல்லங்க, சீரியல்லையும்.